வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அலர்ஜி ப்ராப்ளத்துக்கு தான் நான் வந்தேன். அப்போ வந்து பார்த்துட்டு இப்போ 95% இல்லை. ரொம்ப கிளைமேட் மாறினாங்க அப்படி வரும். அதை நல்லா பார்ப்பாங்க, நல்லா அனுசரித்து நம்ம சொல்கிறத காதில் கேட்டு அது தகுந்த மாதிரி மருந்து கொடுத்தாங்க. நல்லா பெரிய மாதிரி இருக்காங்க. இல்லாட்டா நாங்கள் இத்தனை தூரம் வரமாட்டோம். ஏன்னா எவ்வளவோ டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. போக மாட்டோம், இங்கே தான் வருவோம். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து கொரோனா டயத்தில் பொன்னேராஜ் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுவேன். அவங்களுக்கு கவனிக்க மாட்டேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்கள் முதலே வந்திருக்கணும், அதனால இங்கே அட்மிட் பண்ண மாட்டோம்ட்டாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் நாடகத்தை வந்து காப்பாற்றி இன்னைக்கு எங்கள் அண்ணா உசுரோடு இருக்காருன்னா 6 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்காரு. நாங்கள் 2 பேரும் இங்கே தான் காமிப்போம். ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன ஞாபகம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த அலர்ஜி அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த அலர்ஜி ஜஸ்ட் சிம்பிள் அலர்ஜி தான். அலர்ஜி எப்படின்னா தும்மல் வந்து அவங்களுக்கு ஒரு 100-200 தும்மல் விடாம வரும். பட் ஒரு சின்ன அலர்ஜினாலுமே அது எவ்வளவு டெஸ்பரேட்டா ஒரு பர்சனை ஃபீல் பண்ண வைக்கும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஷி கேம் அவங்க சொன்னது, நீங்களும் சரி பண்ணலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். அதுதான் அவங்க சொன்ன. சின்னதோ பெருசோ, when we make a difference to that person, it just changes their lives. It's such a beautiful thing. ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து அது ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கும். இப்போ அவங்களுக்கு ஞாபகம் அந்த அளவுக்கு அவங்க அப்படியே பேசணுன்ற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன தலைவலினாலும் அது கொடுக்குற டெஸ்பிரேஷன் இட்ஸ் வெரி ஹை. பெரிய நோய்க்கு தான், சின்ன நோய்க்கு தான் இல்லை. they are able to cure something very small, பட் அது வந்து அவங்களோட அந்த பர்சனோட லைஃபையே மாற்றிடும். அந்த தாட்டே, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்ற தாட்டே போகிற அளவுக்கு அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ பிக் திங்ஸ், பிக்கர் திங்ஸ், சொபிஸ்டிகேஷன் அப்படிங்கிற அவசியமே இல்லை டு சேஞ்ச் பர்சன். ஒரு வார்த்தை, ஒரு மெடிசன், இல்லை ஒரு ஆறுதல் ஒருத்தரோட லைஃபையே ஃப்ரம் டெத் வீட்டுக்கு வந்து when you choose that as a profession, அதோட நோபலா என்ன இருக்குது? That's why it's called noble profession. So ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு கிரேட்ஃபுல்னஸ், எனக்கு ஒரு நன்றியோட ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஜஸ்ட் அவங்க மட்டும் ரெடி ஆகுது, சரியாகுறதுன்றது ஒரு பக்கம். நானும் ஒரு பர்சன் ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன். எவ்ரி டைம் ஐ see my purpose of life. அதே மாதிரி அந்த ஹியூமிலிட்டி வந்துடும். You are not God. It is not like I can cure everything in the world. No. I will try my best to cure something. அது 1% இருக்கலாம், 99% இருக்கலாம், but I still try. And that trying gives the purpose to my existence. கூட வந்து எனக்கு வந்து கால் ரொம்ப தூக்கவே முடியாது, திடீர்னு அப்படி வலிச்சது. அப்புறம் வந்து காமிச்சதுக்கு 2 நாள் தான் மருந்து சாப்பிட்டேன், 50% சரியாயிடுச்சு. ஸோ அதனால சின்னது பெருசெல்லாம் இல்லை. சரி பண்றீங்களா இல்லையா? அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கு? வாட் இஸ் கோயிங் அட் தி பேக் ஆஃப் யுவர் ஹெட்? எதனால? அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த ப்ரொஃபஷனுக்கு எதுக்கு வரீங்கன்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் தாட் இருக்கணும். இல்லைன்னா இந்த ப்ரொஃபஷன் வந்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் எக்ஸாஸ்ட் பண்ணிடும்.